நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். தற்பொழுது இந்த வீடியோவில் உடற்கல்வித்துறையில் 3 வேக்கன்சிஸ் வந்திருக்குது. என்ன போஸ்டிங்னா ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஐயில் டிப்ளமோ லெவலில் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் டேட்டு, கல்வி தகுதி, எக்ஸாம் பேட்டர்ன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருப்பம் இருக்கவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 டைம் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். டிஎன்பிசியில் இந்த அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னா 7/7/2026 வந்துச்சு. 17 அப்ளிகேஷன் வந்துச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 15/8/2026 முடிஞ்சிடும். ஸோ அந்த டேட்டுக்குள்ளால் நீங்கள் அதை அப்ளை பண்ணிடணும். ரெண்டாவது, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 2 பேப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பரில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் பேப்பர் இருக்கும். செகண்ட் பேப்பரில் நம்மளோட ஓன் சப்ஜெக்ட்டு, இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த சப்ஜெக்டை பொறுத்து வரும். மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். மொத்தமாக 2 பேப்பர் கேட்பாங்க. இந்த வேக்கன்சிக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10வது நம்பரில் போட்டிருக்கு பாருங்கள். ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமா இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஷ்யூடு பை எனி யூனிவர்சிட்டி அண்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமா இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்பேடு, பிபேடு எந்த எக்ஸாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும், சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அந்த பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு, அந்த பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. அதேமாதிரி பேப்பர் 2ல் நம்மளோட ஓன் சப்ஜெக்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேப்பர் 1ல் 3 பார்ட் இருக்குது. அதில் பார்ட் ஏவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. இதன் அடிப்படையில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும். பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் இருக்கும். 100க்கு மார்க் பார்த்தீங்கன்னா 150. அதாவது ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். இதன் அடிப்படையில் மார்க் தருவாங்க. இதில் நீங்கள் 60 மார்க் மினிமம் எடுக்கணும். 150க்கு 60 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமு எலிஜிபிள். தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நெக்ஸ்ட்டு உங்கள் பேப்பர் திருத்துவாங்க. இப்போ ரெண்டாவது பார்ட் பி, மொத்தம் 75 கொஷின் இருக்கும். பார்ட் சியில் 25 கொஷின் இருக்கும். ரெண்டும் சேர்த்தோம்னா மொத்தம் 100 கொஷின் வரும். இதுக்கு 150 மார்க் வரும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது பேப்பர் 1 இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், கம்ப்யூட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் 3 மணி நேரம் டைமு, 3 hours டைம் தராங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு 603 இருக்குது. டிப்ளமா, இது இந்த எக்ஸாமு டிப்ளமோ லெவலில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும் கொஷின் பேப்பர். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதே சிலபஸ், இப்போ பார்ட் ஏன்னு சொல்லியிருந்தேன். அந்த பார்ட் ஏல தமிழ் தகுதி தேர்வில் 100 கொஷின் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 100 கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சிலபஸில் இருக்குது. இப்போ அழகு 1 இலக்கணம் 25 கேள்விகள், சொல்லாகராதி 15 கேள்விகள், எழுதும் திறன் 15 கேள்விகள், கலைச்சொற்கள் 10 கேள்விகள், அந்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிக்கணும். இந்த தமிழ் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட மெயின் பேப்பர் திருத்துவாங்க. இப்போ பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 75 கொஷின் இருக்குதுன்னு சொன்னேன். அதோட சிலபஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஷினு, ஜியோகிராஃபியில் 5 கொஷினு, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 10 கொஷினு, இந்தியன் பாலிட்டி 15 கொஷினு, இந்தியன் எக்கானமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு 20 கொஷினு, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதில் 20 கொஷினு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின் நம்ம எக்ஸாமில் இருக்கும். அடுத்து பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. இது எல்லாமே எஸ்எஸ்எல்சியை, அதாவது 10th இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது 6th 10th வரைக்கும் இந்த பாடப்பகுதியில் இருக்க புத்தகத்திலிருந்து தான் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப கடினமாக இருக்காது. இப்போ ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின் இருக்கும். ஆப்டிடியூடில் 15 கொஷின், ரீசனிங்கில் 10 கொஷின். இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. அப்புறம் மைண்ட் என்வாயன்மெண்ட்னு சொல்லி 20 கொஷின்,
மைன் லெஜிஸ்லேஷன் 20 கொஷின். மேலே பார்த்தது எல்லாமே பேப்பர் 1, அதாவது 3 பார்ட் இருக்குது. அந்த 3 பார்ட்டை பற்றி தான் பார்த்தோம் சிலபஸு. இப்போ 2வது பேப்பர் 2 ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா இப்போது உடற்கல்வி சிறப்பு ஆசிரியர் எடுக்க போகிறாங்க. அந்த ஆசிரியருக்கான சிலபஸ் தான் இதில் ஃபுல்லாகவே இருக்கும். எல்லாமே என்டையராக அந்த சிலபஸ் மாதிரியே தான் இருக்கும். இது என்ன ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, அந்த யோகா மட்டும் புதுசாக ஆட் ஆகிருக்கும். அந்த யோகாவை மட்டும் நீங்கள் தனியாக ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் சேம் தான். ட்ராக் அண்ட் ஃபீல்டு, ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் எப்போன்னு சொல்லி அறிவிக்கலை. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அறிவிப்பாங்க. மேபி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.